வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பொறுத்தவரை ரீசனிங். ஓகே, இப்போ வந்து டைம் டேபிள் சொல்லியிருந்தேன்ல, அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் இன்னும் போஸ்ட் பண்ணலை. இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டேன், போய் பாருங்கள் என்னென்னைக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்ட்டு. எனக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சொல்கிறேன், ரீசனிங், மேக்ஸ், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற வர வீக்கும் பாலிட்டி மற்ற சப்ஜெக்ட் போஸ்ட் பண்ணுற வீக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம சேனலில் இதுக்கப்புறம் அதிக வீடியோ வந்து எதுவாக இருக்கு போடுறேன்னா, இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய பார்க்குற வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ நிறைய பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பாலிட்டியாக இருக்கட்டும், ஜாகிரஃபியாக இருக்கட்டும், அதை நான் போஸ்ட் பண்ண சொல்லலை. இதில் அதிக பேர் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா வியூஸும் அதிகமாக இதில் தான் இருக்குது. கம்பேர் பண்ணுறப்போ இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன்னா, மேக்ஸு, ரீசனிங், ஸ்டாட்டிக் ஜிகே இதை மூணுமே எவ்ரி வீக், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரத்துக்கு என்னென்ன ஷெட்யூல் இருக்கோ அதை நான் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பாருங்கள். சரிங்க சார், இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, சிம்பிள் தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரியாத பட்சத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சிருந்தீங்கன்னா சும்மா ரிவைஸ் பண்ணுங்கள், இந்த கொஷினை தெரியுதான்ட்டு. எல்லாம் கேள்விப்பட்ட கொஷினாக தான் இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் பேப்பர். சில கொஷின் அப்படியே வச்சுருக்கலாம், சில கொஷின் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி சேமாக இருக்கும். சரி பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட் அண்டு கன்க்ளூஷன். இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்லேயும் வரலாம். இதே வந்து உங்களுக்கு நிறைய கேட்கலாம். இதில் 4 டைப் இருக்குல்ல, அதில் வென் டயக்ராம் வச்சு கேட்குற மாடல் ஃபுல்லாக இதில் கொண்டு வரேன். இதே உங்களுக்கு வெறும் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், கன்க்ளூஷன் இருக்கும். ஃபுல்லாக தியரி பார்ட் மட்டும் வச்சுக்கோங்களேன். ஒரு எப்படி சொல்கிறது, இப்போது கான்செப்ட் வச்சுக்கோங்க. இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. அது வந்து கீழே 2 கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கான்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்காக வீக்குன்னு என்னன்னா அங்கே வரப்போ நான் சொல்கிறேன் தெளிவாக. ஒரு ஆன்சருக்கு வந்து இந்த கொஷனுக்கு இந்த பதில் கரெக்டாக இருக்கும், சூட்டபுளாக இருக்கும்னா அது ஸ்ட்ராங் வச்சுக்கோங்க. வீக்குனா அது லைட்டாக வரமா இருக்கும், ஆனால் அந்த கொஷனுக்கான ஆன்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை, அப்போ அது வீக்குன்னு வச்சுக்கணும். அது அங்கே வர பார்த்துக்கலாம். இது பார்ட் 1 வீடியோ தான். சிம்பிளாக உள்ளது எல்லாமே நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். பார்ட் 2 வீடியோவில் கொஞ்சம் கஷ்டமானது பார்ட் 3, பார்ட் 4 தினமும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, ரொம்பலாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணலங்க, டேரக்டாக கொஸ்டின் சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வென் டயக்ராம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்பீங்க. 10th வென் டயக்ராமாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு இல்லை ஒரு 3 மார்க் கொஷின் ரெடியாக இருக்கும் மேக்ஸில். அதே வென் டயக்ராம் தான். இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். புதுசாக உள்ளவங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி, பிரச்சனை இல்லை. இப்படி போடுவோம் வென் டயக்ராம். இப்போ உங்களுக்கு ஏன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏ ஃபுல்லாக ஷேர் பண்ணுவீங்க. இல்லை சார் எனக்கு ஏ இல்லாமல் பி கேட்டிருக்காங்கன்னா பியை மட்டும் ஒரு ஷேர் பண்ணுவீங்க. ஒருவேளை ஏ யூனியன் பி கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுவீங்க. கரெக்டா? இல்லை சார் ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது தான், அது பண்ணியிருப்பீங்க. இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சேம் அதே தான் வென் டயக்ராம் போடுவோம். நம்ம அங்கே ஸ்கூல் படிக்கிறப்பனா சொல்லியிருப்பாங்க ஏபிலாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி இருக்காது. அந்த கொஷினை வச்சு நீங்கள் வென் டயக்ராம் வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கான கொஷினை கரெக்டாக இருக்கா இல்லையா செக் பண்ணணும், அவ்வளோதான். சிம்பிள், புரியுதா? இதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்லிடுறேன். இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஷின் இருக்கும். புதுசாக உள்ளவங்க கவனிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கொஷின் இருக்கும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வென் டயக்ராம் போடணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், வென் டயக்ராம் போட்டு வைக்கணும். இப்போ வென் டயக்ராம் போட்டதுக்கப்புறம் கன்க்ளூஷன் சொல்லியிருப்பாங்க. இந்த கன்க்ளூஷன் கொடுத்தத வந்து நம்ம போட்ட வென் டயக்ராமுக்கு சூட்டபுளாக இருக்கா, கரெக்டாக இருக்கா செக் பண்ணணும். தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து விட்டுறணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, 1, 2ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ 1 மட்டும் கரெக்ட்னா 1 கேன் பி ஃபாலோ. கன்க்ளூஷன் 1 மட்டும் கரெக்டுனா 1 கேன் பி ஃபாலோ. இல்லை 2 மட்டும் தான் கரெக்டாகுதுன்னா கன்க்ளூஷன் 2 ஒன்லி ஃபாலோ. இல்லை சார் எனக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகுதுன்னா போத் ஆர் கன்க்ளூஷன் 1 to 1 ஃபாலோ போட்டுக்கலாம். இல்லை சார் எனக்கு ரெண்டுமே ஃபாலோ ஆகலைன்னா நெய்தர் நார் அப்படி போடணும். நெய்தர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 1ம் கிடையாது 2ம் கிடையாது, ரெண்டுமே தப்புன்னு அர்த்தம். ஓகேவா? 1ம் கிடையாது 2ம் கிடையாது, அதான் நெய்தர். எய்தர்னா இங்கே பாருங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெய்தர்னா என்ன அர்த்தம்னா எனக்கு 1ம் கிடையாது 2ம் கிடையாது, அப்போ ரெண்டுமே தப்புன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை 2ம் இல்லைன்னு அர்த்தம். ஈதர்னா ஈதர் 1 or 2 கேட்பாங்க. அப்படின்னா இது வரலாம் இல்லை இது வரலாம், அப்போ ஈதர் யூஸ் பண்ணணும்.
ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரலாம். ரெண்டு வர மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுவும் வரலாம் இல்லை இதுவும் வரலாம்னா ஈதர் யூஸ் பண்ணுங்க. எனக்கு இதுவும் வராது இதுவும் வராதுன்னா நெய்தர் யூஸ் பண்ணுங்க. சிம்பிள், அவ்வளோதான். சரி, ரைட், கொஷின் போயிடலாம். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஷின் ரீட் பண்ணுங்க. ஆல் பென்சில் ஆர் ஸ்கேல். உடனே நீங்கள் என்ன பண்ணோம்னா, சார் இது நம்ம பார்க்குறோம்ல சார், பென்சில்லாம் எப்படி ஸ்கேல் ஆகும் அந்த மாதிரி போகாதீங்க. கொஷினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. நம்ம ஃபேக்டாக நினைப்போம், ஒரு விஷயம் இப்படி இருக்குன்னு நினைப்போம். இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா பென்சிலுமே ஸ்கேலாக கேட்டிங்கன்னா இல்லை. உண்மை தானே, பென்சில் வேறு ஸ்கேல் வேறு. லாஜிக் படி நீங்கள் உண்மையாக நீங்கள் பார்க்குறது வந்து பென்சில் ஸ்கேல் வேறு வேறு தான். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ரியாலிட்டி படி இருக்காது, அவங்க கற்பனையாக இருக்கும். ஓகேவா, சும்மா கொஷினாக இருக்கும். அதனால் நீங்கள் அதை இதை கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வென் டயக்ராம் போட்டால் போதும். இங்கே எத்தனைக்கு பாருங்கள், 1 2 3 3 இருக்குது. ஓகே, இப்போ ஆல் பென்சில் ஆர் ஸ்கேல் அப்போனா என்ன அர்த்தம்? எல்லா பென்சிலுமே என்ன அர்த்தம்? ஸ்கேல்னு அர்த்தம். அப்போ போடுங்க பென்சில். பென்சில் வரைஞ்சிக்கிறேன். பென்சில் எழுதிட்டேன்னா எல்லா பென்சிலுமே என்னதான்? இது ஃபுல்லாக பென்சில். இந்த எல்லா பென்சிலுமே என்னதான்? ஸ்கேல். ஓகேவா? இப்போ பாருங்க, அப்போது ஸ்கேலுக்குள்ளே தானே பென்சில் இருக்கு. அப்போது எல்லா பென்சிலுமே என்னது? ஸ்கேல் தான். எல்லா ஆல் பென்சில் ஸ்கேல். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. செகண்ட் பாருங்க, சம் பென்சில் ஆர் பென். அதுல சம்னா கொஞ்சம் அர்த்தம். சரிங்களா? கொஞ்சம் பென்சில் வந்து என்னதான்? பென்னா. கொஞ்சம் பென்சில் வந்து பென்னு. அப்போ எப்படி போடுங்க? பென். ஏன் இங்க போட்டிருக்கோம்? இங்க பாருங்க, இதுதான் பென்சில். அப்போ கொஞ்சம் பென்சில் வந்து என்னவா இருக்கு? பென்னா இருக்கு. அப்போ இது ஓகே தானே? ஓகே, இப்போ டயக்ராம்ஸ் போட்டாச்சு. அவங்க கன்க்ளூஷன் கேட்டிருக்காங்க, இதுக்கு ஏத மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். சம் பென் ஆர் ஸ்கேல். கரெக்டா? இங்கே பாருங்க, சம் பென் வந்து என்னவா இருக்கு? கொஞ்சம் ஸ்கேல் தானே இருக்கு. ஸ்கேல் தான். ஆல் பென்சில் ஆர் பென். எல்லா பென்சிலுமே பென்னா? இது எல்லா பென்சில் பாருங்களேன், இதில் உள்ள எல்லா பென்சில் டாட் வைக்கிறேன். இந்த எல்லா பென்சிலுமே பென்னா? இல்லை, கொஞ்சம் பென்சில் தானே பென்னு. சம் பென்சில் தானே பென்னு. அப்போ இது தப்பு. அப்போ சம் பென் ஆர் ஸ்கேல். கொஞ்சம் பென் வந்து என்னவா இருக்கு? ஸ்கேலாக இங்கே இருக்கு பாருங்க, இந்த கேப் ஸ்கேலாகவும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கரெக்டு. அப்போ கன்க்ளூஷன் ஒன்லி கன்க்ளூஷன் ஒன்லி ஃபாலோ. இங்கே 2 வரும். செகண்ட் ஒன் இப்போ ஒன்று ஃபுல்லாக பார்த்துருப்போம், புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எனக்கு புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லா கமெண்ட்டும் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்துருவோம். இது கொஞ்சம் டைம் எடுக்க தாங்க செய்யும். ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வரைக்கும், புரிஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, ரைட், பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், எல்லா ட்ரீயும், ஆல் ட்ரீஸ், எல்லா ட்ரீயுமே என்னவா? ஒரு பிளான்ட் தான். பிளான்ட். ஓகேவா? எல்லா ட்ரீயும் என்னது? ஒரு பிளான்ட். பிளான்ட்ஸ். சம் பிளான்ட்ஸ், அதுல சம் பிளான்ட்ஸ் வந்து என்னவா? கிளிம்பர். இவ்வளோதான். இப்போ பாருங்க கன்க்ளூஷன் எப்படி இருக்கு பார்ப்போம். இங்கே பாருங்க, சம் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீ. ஓகேவா? கரெக்டு தானே? சம் பிளான்ட்ஸ் ஆர் ட்ரீனா இந்த பிளான்ட்ல கொஞ்சம் வந்து என்னது? ட்ரீ. ட்ரீ எல்லாமே பிளான்ட்ஸு, ஆனால் பிளான்ட்ஸில் கொஞ்சம் ட்ரீ தான். இங்கே படி சம் ட்ரீ நாட் கிளிம்பர். இங்கே பாருங்க, கிளிம்பருக்கும் ட்ரீக்கு சம்மந்தம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ அது தப்பு. அப்போது என்ன மட்டும் வரும்? இதில் 2 மாற்றிக்கோங்க இங்கே. ஓகேவா? அப்போது கன்க்ளூஷன் 1 கேன் பி ஃபாலோ. அவ்வளோதான். இப்போ கன்க்ளூஷன், அதாவது கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் 3. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது ஈஸி தான். ஆல் எம்ப்ளாய் ஆர் டேக்ஸ் பேயர். இப்போ எம்ப்ளாய்க்கு என்ன பண்ணுங்க? வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? எம்ப்ளாய் என்ன பண்ணுங்க? வரைஞ்சிக்கோங்க. இப்போ எம்ப்ளாய், இது எம்ப்ளாய் வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாயில் எல்லா எம்ப்ளாயுமே என்னது? டேக்ஸ் பிளேயராம். டேக்ஸ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம், பே பண்ணுவாங்கண்ணா. ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் போட்டோம். சம் எம்ப்ளாய் ஆர் ஃபார்மர். அதில் சில எம்ப்ளாய் என்னவா? ஃபார்மராம். அப்போது எம்ப்ளாயை டச் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் போடுங்க. இப்போ இவங்க யார்? ஃபார்மர். ரைட்டா? இவங்க ஃபார்மர். சரி, இப்போ ரெண்டாவது நம்ம சால்வ் பண்ணிட்டோம். மூணாவது பாருங்க, சம் ஃபார்மர் ஆர் டாக்டர்.
ஓகே, சம் ஃபார்மர் என்னவா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம். அப்போ இங்க போடுங்க. அப்போ என்ன பண்ணலாம், டாக்டர் இங்கே போட்டுக்கலாம். நான் ஓவல் மாதிரி போறீங்களா சார் கேட்டிங்கன்னா, நான் இப்படி எதனா ஓவலாக இருக்கும், நீங்கள் சர்க்கிளாக போட்டிங்கன்னா சர்க்கிளாக தான் இருக்கும். அப்போ டாக்டர். இப்போ இதுவும் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். நோ ஃபார்மர் இஸ் அ டேக்ஸ் பேயர். அப்படியா, எம்ப்ளாய் எல்லாமே டேக்ஸ் பே பண்ணுவாங்கன்னா அதில் கொஞ்சம் எம்ப்ளாய் ஃபார்மர் இல்லை. இப்போ ஃபார்மர் வந்து டேக்ஸ் பே பண்ணி தான் அவங்க கொஞ்சம் பேர். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, நோ ஃபார்மர் இஸ் அ டேக்ஸ் பேயர். ஃபார்மரே டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்களாம். அது இல்லை. சம் ஃபார்மர் ஆர் டேக்ஸ் பேயர், இது கரெக்ட் தானே. கொஞ்சம் ஃபார்மர் எம்ப்ளாயாக இருக்காங்க, அந்த எம்ப்ளாய் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. அப்போது ரெண்டாவது ஒன்று ஃபாலோ. என்ன மாற்றிக்க சொன்னேன், இங்கே ரெண்டுன்னு மாற்றிக்க சொன்னல, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ கன்க்ளூஷன் டு ஃபாலோ. ஓகேவா. இப்போ நாலாவது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈஸி தான். பிளானட் எழுதிக்கோங்க. பிளானட். இந்த பிளானட்டில் கொஞ்சம் பிளானட் என்னவா இருக்கான், ஸ்டாராக இருக்கான். கொஞ்சம் பிளானட் என்னவா இருக்குது, ஸ்டாராக இருக்குது. ஆனால் எல்லா ஸ்டாருமே என்ன, அது எல்லா ஸ்டாருமே ஒரு சேட்டலைட். ஒரு செகண்டுங்க. எல்லா பிளானட்டுமே என்னது, ஒரு சேட்டலைட். இன்னும் தெளிவாக கூட வரைகிறேன். இங்கே பாருங்கள், இது பிளானட் வச்சுக்கோங்க. பிளானட்டில் கொஞ்சம் பிளானட் என்னவா இருக்குது, ஸ்டாராக இருக்குது, ரைட்டா. ஆனால் எல்லா ஸ்டாருமே என்ன, அது ஒரு சேட்டலைட். இதுதான் டயக்ராம். இப்போ கொஸ்டின் பார்ப்போம். ஆல் சேட்டலைட் ஆர் ஸ்டார். அப்படியா, எல்லா சேட்டலைட்டுமே பாருங்கள், இது சேட்டலைட்டு, எல்லா சேட்டலைட்டுமே ஸ்டாராம். அப்படி வருதா, இல்லை, தப்பு. அப்போ இது வராது. சம் சேட்டலைட் ஆர் பிளான்ஸ். பாருங்கள், கவராது பாருங்கள், இங்கே ஃபில் ஆகுதுல. அப்போ சம் ஓகே தான். சம் சேட்டலைட் என்ன இருக்கலாம், பிளானட்டாக இருக்கலாம். அப்போது டூ ஒன்லி ஃபாலோ. ஆப்ஷன் பி. 5 பாருங்க, ஆல் டேபிள்ஸ் ஆர் புக். அப்போ எல்லா டேபிள்ஸுமே என்னதான், ஒரு புக்கா. ஓகேவா, எல்லா டேபிளுமே ஒரு புக்கா. அப்போ எல்லா பெண்ணுமே என்னதான், ஒரு புக்கா. அப்போ இது என்ன பண்ணுறது, ஆல் டேபிள்ஸ் ஆர் புக். ஓகே, அப்போ ஆல் பென்ஸ் ஆர் புக்கு. இது என்ன பண்ணிக்கோங்கன்னா, இப்படி போட்டுக்கோங்க, டேபிள். இங்கே பென் வரைங்க, தனித்தனியாக போடுங்க, சேர்த்து இப்படி போடுங்க. ஓ சரி இருங்க, அழைச்சிட்டு போடுறேன். இல்லை, மேலோட டயக்ராம் இது குழப்பமாக இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்க, டேபிள் இருக்கு. எல்லா டேபிளுமே என்னது, ஒரு புக்கு. கரெக்டா, ஃபர்ஸ்ட் ஒன் போட்டாச்சு. ஆல் பென்ஸ் ஆர் புக். அப்போ எல்லா பெண்ணுமே புக்கு தானே, இப்படி போட்டுக்கலாம் தானே. ஆனால் இது ரெண்டுக்கும் லிங்க் சொல்லவே இல்லை, அதனால நீங்கள் இப்படி தனியாக போட்டுக்கோங்க. லிங்க் சொன்னாங்க, இது ரெண்டுக்கும் லிங்க் வர மாதிரி இருக்கும். இப்போ கன்க்ளூஷன் பார்ப்போம். சம் டேபிள் ஆர் பென்னா. அப்படியா, சம்மந்தம் இருக்கா, இல்லவே இல்லை, இப்போ இது வராது. சம் புக் ஆர் பென். சம் புக் ஆர் பென் இருக்கலாம் தானே. அப்போ எல்லா பெண்ணு தான் புக்கு, ஆனால் புக்கில் சில பெண் இருக்கலாம்ல. அவ்வளோ பெரிய புக்கு, இது ஃபுல்லாக புக்கு தான். இது பாருங்க, இது ஃபுல்லாக புக்கு, அதில் கொஞ்சம் பெண் இருக்கலாம். அப்போ ரெண்டாவது ஒன்று ஓகே தான். அப்போ டூ ஒன்லி ஃபாலோ. ஆப்ஷன் பி. இங்கே பாருங்க, இது ஈஸி தான். ஆல் டீச்சர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட். அப்போ எல்லா டீச்சருமே, டீச்சர் வச்சுக்கோங்க, எல்லா டீச்சருமே ஒரு ஸ்டூடெண்ட். எல்லா டீச்சருமே ஒரு ஸ்டூடெண்ட். ஆனால் நோ ஸ்டூடெண்ட் இஸ் கேர்ள். அதில் யாருமே யார் கிடையாதான், கேர்ள் கிடையாதான், ஃபுல்லாக பாய்ஸாக இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அப்போது யாருமே கேர்ள்ஸ் கிடையாது, இன்ட்டு போட்டுக்கோங்க. இது மாதிரி இன்ட்டுனா கிடையாதுன்னு அர்த்தம். ஓகேவா. இப்போது இதை வச்சு கன்க்ளூஷன் வருதா பாருங்கள். ஆல் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட். அப்படியா, ஆனால் யாருமே கேர்ள்ஸ் இல்லைன்ட்டாங்களே. ஸ்டூடெண்ட் யாருமே கேர்ள்ஸ் இல்லைன்னா டீச்சர் எப்படி கேர்ள்ஸாக இருப்பாங்க, இல்லவே இல்லை. சம் கேர்ள்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட், இல்லவே இல்லை. ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை. இப்போ ஸ்டூடெண்ட்டாக இல்லைன்னா டீச்சருக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ரெண்டுமே தப்பு.
ரெண்டுமே தப்புனா என்ன சொன்னேன்? ரெண்டுமே இல்லை, இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன்? நெய்தர் யூஸ் பண்ண சொன்னா நெய்தர். இப்போ நெய்தர் 1 or 2 ஃபாலோ. ஆப்ஷன் டி ஆன்சர். இப்போ சவுண்ட் பாருங்க. சம் பேர்ட் ஆர் டாங்கி. இப்போ பேர்டு வச்சுக்கோங்க, இது பேர்டு. இந்த பேர்டில் கொஞ்சம் பேர்டு என்னவா இருக்கான்? டாங்கியா இருக்கான். கொஞ்சம் பேர்டு டாங்கி. ஆனால் எல்லா டாங்கியும் என்னது? ஒரு ஸ்டூபிடு. நான் சும்மா சொல்லுங்க, இங்கே சொல்றதா சொல்றேன், யார் திட்டல. அப்போ எல்லா டாங்கியுமே என்னது? ஒரு ஸ்டூபிடு. இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஆல் பேர்ட் ஆர் ஸ்டூபிடா? எல்லா பேர்டுமா ஸ்டூபிடு? கொஞ்சம் பேர்டு தானே ஸ்டூபிடு. ஏன்னா கொஞ்சம் பேர்டு தான் டாங்கியா இருக்கு. அப்போ டாங்கியா இருக்க எல்லாமே ஸ்டூபிடு. ஆனால் ஃபர்ஸ்ட் பாருங்க, டாங்கியா இருக்கிறது எல்லாமே ஸ்டூபிடு. பேர்ட்ல கொஞ்சம் டாங்கி இருக்கு, பேர்ட்ல கொஞ்சம் டாங்கி இருக்கு. ஆனா டாங்கியா இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டூபிடு. இப்போ ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்களேன், எல்லா பேர்ட்ஸுமே ஸ்டூபிடா? அப்படி இல்லை, கொஞ்சம் பேர்டு தான் டாங்கியா இருக்கு. இப்போ டாங்கியா இருந்தா ஸ்டூபிடு, அப்போ இது தப்பு. சம் பேர்ட் ஆர் ஸ்டூபிட், அப்படிதானே? சம் பேர்டு வந்து என்னவா இருக்கு? டாங்கியா இருக்கு. டாங்கியா இருந்துச்சுன்னா என்னது? ஸ்டூபிடு. அப்போ 2 only ஃபாலோ. இவ்வளவுதாங்க ரீசனிங், இவ்வளவுதான் ரீசனிங். இங்க பாருங்க, சம் கார் ஆர் ஸ்கூட்டர். சின்ன ஒரு சில சம் கார், இங்க பாருங்களேன், ஒரு கார் இருக்கு, கொஞ்சம் கார் என்னவா இருக்கான்? ஸ்கூட்டரா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, சம் ஸ்கூட்டர் ஆர் பஸ். உங்களுக்கு இப்படி வரலாம். இன்னொரு விஷயம், இப்படி கூட நீங்க போடலாம். எப்படின்னா காரு, ஸ்கூட்டர், இப்படி போட்டா பஸ். ஓகேவா? பஸ்ஸஸ். ஆப்ஷன் இப்படி இருக்கா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் வச்சு நீங்க இதையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு டிசைட் பண்ணும். கன்க்ளூஷன் பார்ப்போம். கன்க்ளூஷன் முக்காசி தெரிஞ்சிடும். சம் கார் ஆர் பஸ்ஸஸ். சம் கார் ஆர் பஸ்ஸஸ். நோ கார் ஆர் பஸ்ஸஸ். இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு டிசைட் பண்ணும். ரெண்டு வரைஞ்சுக்கோங்க. இப்போ ரெண்டு வரைஞ்சிட்டு எந்த அதாவது நோ கார் பஸ்ஸஸ். அப்போ கார் வந்து பஸ்ஸஸ் கிடையாது. அப்போ கார் பஸ்ஸஸ் கிடையாதுன்னா இப்போ கார் பஸ் லிங்கே வராது. அப்போ இது வரவே வராது. அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதை எடுத்துக்கோங்க. கார் பஸ்ஸஸ் வருமானா? வராது. கரெக்டா? சம் கார் ஆர் பஸ்ஸஸ். சம் கார் ஆர் பஸ்ஸஸ் இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ உங்களுக்கு கன்க்ளூஷன் பொறுத்த வரையும் ரெண்டுமே டிசைட் பண்ணுது. இதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது வருது. கரெக்டா? சம் கார் ஆர் பஸ்ஸஸுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வருது. ஓகேவா? அதனால முக்காசி வந்து நீங்க ஆப்ஷன் தான் பார்த்தாகணும். இந்த மாதிரி வரப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஒன்று மெஜாரிட்டி வந்து இதுவும் இருக்கும், இல்லை இதுவும் இருக்கும். இந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது இருக்கனால உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நோ கார் ஆர் பஸ்ஸஸ். இல்லை உங்களுக்கு புக்கில் கொஷினில் வந்து எய்தர் அப்படின்னாங்கன்னா நீங்கள் எய்தர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன் கேன் பி ஃபாலோ. அதாதாங்க, இது மாதிரி உங்களுக்கு ரெண்டு வருது இல்லை, அந்த டைமில் உங்களுக்கு கொஷின்லாம் கொடுப்பாங்கன்னா எய்தர் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எய்தர். ரீசனிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து எப்படி வரலாம்னா ரெண்டு கேஸ் வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று எல்லாருக்கும் வர ஆன்சர் வரலாம். ஒரு சில கொஷனுக்கு வந்து 2-3 ஸ்டெப் கூட வரலாம். அதனால் இது மாதிரி உள்ளக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது பார்த்தீங்களா? சம் கார் ஆர் பஸ்ஸஸ். சம் கார் வந்து பஸ்ஸஸாக இருக்கலாம், எனக்கு இது வருது. நோ கார் ஆர் பஸ்ஸஸ். கார் வந்து பஸ்ஸஸ் வராது, அப்போ இது எனக்கு இது வருது. ரெண்டுமே வருது. அப்போ ரெண்டில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். அப்போக்கி எய்தர் கேட்டால் யூஸ் பண்ணுங்க, இல்லைனா மெஜாரிட்டி இதை போட்டுக்கோங்க. சில கேஸ் இது வரும். ஓகேவா? அதனால் நம்ம கொஷின் பொறுத்த மாதிரி தான் அமையும். இந்த மாதிரி கொஷனுக்கு இது யூஸ் பண்ணிக்கிறது பெட்ரு. சில கொஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி 3 சர்க்கிள் வர மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தந்த கொஷின் வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இங்கே குழப்புற மாதிரி சொல்லலை, இப்படி இருக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகேங்க, இது வரையும் 8 கொஷின் பார்த்துருப்போம். 8 கொஷினுமே ஈஸியான கொஷின் தான். இந்த 8 கொஷினுமே உங்களுக்கு பேசிக் லெவல் கொஷின் தான். ஓகேவா? இது கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு டிஃபிகல்ட்டியான கொஷினை வந்து உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். டைமிங் முக்கியம். ஓகேவா? அந்த ஈஸி சால்வ் பண்ணுறோம்னா டிஃபிகல்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பார்க்குறப்போ ஓகே, இதோட கொஞ்சம் பெருசு தான் போல, அட்வான்ஸ் தான் போல, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இதில் உங்களுக்கு நிறையா நம்ம ரீசனிங் சொல்கிறோம். ரீசனிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம அனாலஜி பார்த்துருப்போம். அந்த அனாலஜியில் இன்னும் பார்ட்ஸ் இருக்குது. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த அனாலஜியை
1 2 3 3 பார்ட் போட்டிருப்போம். அந்த 3 பார்ட் நல்லா தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகேன்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அனாலஜி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அனாலஜியா இருக்கட்டும், இல்ல ஜிகே கொஸ்டின் கேட்கிறப்பயா இருக்கட்டும், கரண்ட் அஃபேரா இருக்கட்டும், உங்களுக்கு அங்க கவர் ஆயிரும். ஜிஎஸ் உங்களுக்கு கவர் ஆயிட்டு வரும். அதனால பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? புடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.